ஹாய் காய்ஸ், நானும் எங்கள் மாமாவும் ரீசெண்டாக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்க ஏற்காடுக்கு தான் போயிருந்தோம். ஏற்காட்டில் வருஷம் வருஷம் இந்த ஃப்ளவர் ஷோ போடுவாங்க. இந்த ஃப்ளவர் ஷோவுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஏற்காடுக்கு நிறையா டைம் போயிருக்கோம், ஆனால் ஃப்ளவர் ஷோவுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்பயுமே கண்ணங்குறிச்சி வழியில் ஏற்காடு அடிவாரம் வழியாக தான் நாங்கள் எப்பயுமே மேலே ஏறுவோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் வந்து அயோத்தியப்பட்டினத்துக்குள்ளே குப்பனூர் வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஏற்காடுக்கு மேலே போனோம். இந்த வழியும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப வியூலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இயற்கையை ரொம்ப ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இடமும். அப்படியே பச்சை பசேர்னு. வண்டிங்களாம் அதிகமாக போகல இந்த சைடில். ஒன்று 2 பேர் தான் இந்த சைடில் போனாங்க. அந்த அளவுக்கு யாரும் வண்டி அந்த சைடில் போகிற அளவுக்கு இந்த சைடில் யாரும் அந்த அளவுக்கு வண்டியில் வரல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸுங்களாம். நாங்கள் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைடு வந்ததுனாலே என்னமோ தெரில, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சைடில் வர்றப்போ அவ்வளோவா பாறைங்களாம் அதிகமாக இல்லை, வெறும் மரங்கள் தான் நிறையா இருந்துச்சு. அந்த சைடில் வந்திருந்தால் பாறைங்க தான் அதிகமாக இருந்திருக்கும். இந்த சைடில் அந்தளவுக்கு பாறை எதுவும் இல்லை, இந்த பயமும் இல்லாமல் போகலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியெல்லாம் வந்து மங்கீஸ்லாம் இருந்துச்சு. அங்கே ஒரு முனியப்பன் கோயில் கூட இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு நாங்கள் போகும்போது போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்படியே இந்த சைடில் மரங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது என்ன மரம்லாம் எங்களுக்கு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த வழியே ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக சைலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. குப்பனூர் வழியாக யாராவது வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படி ஏற்காடுக்கு வராதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடமும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? அப்படியே நம்ம மேலே வந்தாச்சு. ஏற்காடு மேலே வந்ததும் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு பைக்கை அப்புறம் நாங்கள் வந்து அண்ணா பூங்காவுக்கு வந்துவிட்டோம். அண்ணா பூங்காவுக்கு முன்னாடியே வந்து 47வது மலர் காட்சின்னு போட்டிருந்தாங்க. அங்கே தான் வந்து டிக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 50 ரூபாவும் சின்னவங்களுக்கு 25 ரூபாவும். 5 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் டிக்கெட்டு, அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்த்து 100 ரூபா போட்டிருந்தாங்க டிக்கெட் பாருங்கள். அப்படியே நாங்கள் 2 பேர் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே போகிறதுக்குள்ளே வந்து லைன் கட்டி விட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால லைன் கட்டிலாம் விட்டுருந்தாங்க. லைனில் அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டோம். இங்கே பக்கத்துலேயே வந்து போர்டு போட்டிருந்தாங்க, டிக்கெட் வாங்காதவங்களுக்கு 100 ரூபா அபராதம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படியே நானும் எங்கள் மாமாவும் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் லைனில். அப்படி போயிட்டு இருந்தபோது முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு வந்தோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து சூப்பராக வந்து பூவெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரோஸ்லேயே வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கூடையில் லைட்டிங்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நைட் டைமில் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் வந்து பகல்லே வந்தோம், காலையிலே. நாங்கள் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பும்போது வந்து 9 மணி, இங்கே வந்து சேரும்போது 11:15 தான் வந்தோம். அப்படியே நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து அவங்கள்ட்ட டிக்கெட் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். செம்ம க்ரௌடுங்க, பயங்கரமான க்ரௌடு இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு வர்றதுக்கு. இப்போ மே மாதம் எல்லா குழந்தைங்களுக்கும் லீவுன்றதுனாலேயே வந்து குழந்தைங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்களா, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதுவும் இந்த பார்க்கெல்லாம் வந்து விளையாடுற இடமே எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ குழந்தைங்க, அவ்வளோ க்ரௌடு, ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்து இருந்ததை பார்க்கும்போதே. அப்படியே குட்டீஸ்லாம் விளையாடுறத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே போனால் வந்து உள்ளே போகும்போதே சூப்பராக இருந்துச்சு. முன்னாடியே வந்து என்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து நிறைய வந்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்குமே வந்து சூப்பராக பூவால் அலங்கரிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா வந்து ஃபவுண்டனுக்கு வந்துவிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து அது மலைச்சாரல் மாதிரி எங்கள் மேலேயே அடிச்சதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல? அப்படியே வர்றது எனக்கு கத்தல. அதை அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே இந்தாண்ட சைடில் வந்தால் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே சுற்றியும் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய வந்து சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றா வந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. கண்டினியூவாக நான் காமிச்சிட்டே இருக்கேன் ஒவ்வொரு இடமும். இப்போ வந்து நம்ம கண்ணாடி மாளிகைக்கு தான் போக போகிறோம். வாங்க அப்படியே கண்ணாடி மாளிகை போய் சுற்றி பார்க்கலாம்.
கண்ணாடி மாளிகைக்குள்ளே போகும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு பூவுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. எல்லா விஷயமுமே அங்கே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பூவுன்னு கூட தெரியல. ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கலராக பூங்கெல்லாம் வச்சுருக்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நேமும் அதில் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு பூவுக்கும் என்னென்ன நேமுன்றதெல்லாம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எங்களுக்கு பார்க்கும்போதே நீங்களும் இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. ஃப்ளவர் ஷோன்னு நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா வந்து நார்மலாக வந்து எற்கட்டு பூ வந்து அந்த பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த எற்கட் பூ மட்டும்தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பிளேஸுமே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஃப்ளவருங்களுக்கெலாம் அவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்தளவுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏற்காட்டுக்கு வராதவங்களும் இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள் ஒவ்வொரு பூவுமே டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றத லைனாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்ணாடி மாளிகையெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம். வெளியில் வந்தால் வந்து சைடில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னடா கூட்டமாக இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தோம். அங்கே என்ன பண்ணாங்கன்னா வந்து நிறைய வந்து தானிய வகை வந்து இட்லி பொடி, இது ஸ்நாக்ஸு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே தேன் வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. 2 தேன் ஒரு மாங்காவும் நாங்கள் மாங்காய் வந்து பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இங்கே வந்து நிறைய வந்து லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இங்கே கிடைக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தேவையானது அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் எங்களுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் இன்னும் நல்லா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி ஆளுக்கு ஒன்று வந்து தேநெல்லியும் ஒரு பிளேட் மட்டும் மாங்காய் எங்கள் மாமா வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மட்டும் மாங்காய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். போய் இன்னும் நல்லா சுற்றி பார்க்கணும் இல்லையா, இன்னும் நம்ம அந்தாண்டெல்லாம் போய் பார்க்கல. அதனால் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே அங்கே கிளம்பிட்டா இன்னும் மெயினே அங்கே தான் இருக்குது. இந்த சைட்லாம் பெருசாக வந்து ஏற்காட்டு பூ வந்து சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஏற்காட்டு பூ இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து சேல்ஸ்க்கு வந்து பூத்தொட்டி வாங்கிட்டு போகிறதுனாலும் வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள் இது எல்லாமே சேல்ஸ்க்கு தான் வச்சுருக்காங்க. இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இது ஃபுல்லாகவே வந்து சேல்ஸ்க்கு தான். நீங்கள் என்ன பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். இதில் எந்த செடி வேணாலும் வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். ஆனால் ரேட்டு தாங்க அதிகம், ரொம்பவே அதிகம். ஒரு பூந்தொட்டி வேணால் 150 ரூபா 200 அந்த மாதிரி ரேட்டு தான். அதனால் நாங்கள் வந்து அதுக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்தாண்டு உள்ளே வந்தால் தான் இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது. இங்கே வந்து பொக்கைஸு நிறையா மாங்காய் மரம், அதாவது நிறைய விஷயம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பரான விஷயம்லாம் இங்கே பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே தாங்க ரொம்பவே அழகாக வந்து வச்சுருந்தாங்க. பூஜாடி, அப்புறம் இது பொக்கைஸ்லாம் நிறைய இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் பூ பாருங்கள். ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு பேர் வந்து அதிலே போட்டிருந்தாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே வந்து டோரா புஜ்ஜி, அப்புறம் டாம் அண்ட் ஜெர்ரி, மிக்கி மவுஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்லேயே அதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு டோரா புஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி, அதுக்கப்புறம் வந்து மிக்கி மவுஸ் இது எல்லாமே சுற்றி வந்து ஃப்ளவர்ஸ்லேயே வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற பூவெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களால் வந்து ஆனால் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ வந்து ஒரு வாரமாக அந்த மாதிரி நடக்குது. ஆனால் இவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒவ்வொரு பூவுமே. அங்கே வந்து அவ்வளோ குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த தடவை ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தான சைடில் வந்தால் இங்கே வந்து வெளியில் வந்து வெறும் மரத்தில் வந்து கொடையெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து இந்தாண்ட வந்து இது என்னன்னு தெரில எனக்கு, காத்தாடி மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹார்ட்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு.
அப்படி இந்தாண்ட வந்துன்னா கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷு, நண்டு, ஸ்டாரு அந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராக இருந்துச்சு. சிற்பி அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. பூவிலே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு இந்தாண்ட பூங்காவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இங்கேயே சுற்றி பார்க்குறதுக்கே. அப்படி இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து விளையாடணுன்னு சொன்னாங்க. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நடுவில் போய் எங்கள் மாமாவும் ஒரு சர்க்கிளில் போட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏரி பூங்காவுக்கு தான் வந்து பார்த்துட்ருந்தோம். ஃபுல்லாக ஏரியெலாம் பார்த்துட்ருந்தோம். நிறைய போட்டிங்லாம் நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. நாங்கள் போட்டிங்லாம் போகல, ரேட் அதிகம் அதனால் சொல்லிட்டு. இப்போ அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னா ஃபால்ஸ்க்கு தாங்க. ஃபால்ஸ்க்கு வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கு 20 ருபீஸு. இங்கே கார் பார்க்கிங் தனியாக, பைக் பார்க் தனியாக இருக்குது. நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இங்கே வந்து படிக்கட்டி இறங்கி தான் கீழே ஃபால்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டி ஏறி இறங்குறதாங்க ரொம்ப பெரிய மலையே. அப்படியே மலை மேலே கூட ஏறிட்டு வந்துடலாம். அந்த படிக்கட்டு ஏறவே முடியல, ஏறி இறங்கவே முடியல. நாங்கள் போகும்போதே ஒரு பாட்டி சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க, வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறதும் ஆனால் கரெக்டு தான். அந்த மாதிரி தான் இருக்கும். போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும், வரும்போது அழுதுகிட்டே வர மாதிரி தான். கால் வலி அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கால் வலி வரும். அந்த மாதிரி இருக்கும். படிக்கட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே அங்கே போய் ஜாலியாக ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் விளையாண்டதுனால கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். ஏறி வரும்போது திரும்பி அந்த கஷ்டம் வந்துடும். அதெல்லாம் பார்த்தா போய் ஜாலியாக விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அசால்ட்டாக அடித்து தூக்கிட்டு நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபால்ஸ்க்கு போய் ஜாலியாக விளையாண்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஜில்லுன்னு அந்த தண்ணி வரும்போது நம்ம கால் மேலே படும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்மலாம் சும்மாவே தண்ணியில் ஆட்டம் போடுவோம். இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே ஆட்டம் போடுவோம். அதனால நான் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கினோடனே வந்து அங்கே பார்த்தா என்ன க்ரௌடு, சரியான க்ரௌடுங்க. அங்கே நிறைய பேர் ஆனால் குளிச்சுட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதே இதுலேயே நம்மளும் போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு நான் போய் காலணிச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு ஒரு மணி நேரம் இருந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன், அதனால் வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.